Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம செலெக்ஷன் ஷார்ட் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பபிள் ஷார்ட் பார்த்தோம். அண்ட் தென் இந்த வீடியோவில் செலெக்ஷன் ஷார்ட் பற்றி பார்க்க போகிறோம். செலெக்ஷன் ஷார்ட் இஸ் அ வெரி சிம்பிள் அல்கோரிதம். ஸோ அல்கோரிதம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கோடுமே நான் காமிக்க போகிறேன் எப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு அரே இருக்குன்னு வச்சுக்கலாம். 5 நம்பர்ஸ் இருக்குது, 2 1 5 4 3. ஸோ இதை வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல ஷார்ட் பண்ண போகிறோம். ஃபைன். ஸோ செலெக்ஷன் ஷார்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, at each iteration மினிமம் வேல்யூ பார்க்கும். மினிமம் வேல்யூவோட இண்டெக்ஸை நோட் பண்ணிவிட்டு கரெக்டான இண்டெக்ஸில் ப்ளேஸ் பண்ணிவிடும். அதான் செலெக்ஷன் ஷார்ட். ஸோ பேசிக்கலி ஒரு ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணி அதை கரெக்டான இண்டெக்ஸில் ப்ளேஸ் பண்ணும். ஸோ அதான் வந்து செலெக்ஷன் ஷார்ட். ஸோ அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுன்னு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இனிஷியலாக வந்து ஐ வந்து இங்கே இருக்கும். ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் வந்து இங்கே இருக்கும் ஐ. ஃபைன். அதேமாதிரி மினிமம் வேல்யூ வந்து இனிஷியலாக மினிமம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஐ, மினிமம் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஐ. ஃபைன். ஸோ மினிமம் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஐ இனிஷியலாக. ஸோ அதாவது ஐ வந்து இப்போ 0ல் இருக்குது. ஃபைன். ஏன்னா 0th இண்டெக்ஸில் இருக்குது ஐ. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, ஸோ இந்த ஐட்ரேஷனில் ஸோ i+1 இருக்கிற அரேயில் ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் இந்த மினிமம் ஆஃப் ஐ, அதாவது இந்த 2ஓட ஸ்மாலஸ்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ அப்படி செக் பண்ணால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 வந்து 2ஓட ஸ்மாலராக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த மினிமம் இருக்குல்ல, இந்த மினிமமில் நம்ம வந்து அந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூவோட இண்டெக்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணிவிடுவோம். ஸோ மினிமம் வந்து இங்கே 1ஆக மாறிடும். ஏன்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து 1 அண்ட் தென் இந்த இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா 1ல் இருக்குது. அதனால மினிமம் வந்து 1ஆக மாறிடும். ஸோ பேசிக்கலி நம்ம இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ணுறோம் இங்கே. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, மினிமம் கண்டுபிடிச்ச உடனே நம்ம செக் பண்ணுவோம் வெதர் திஸ் மினிமம், இந்த மினிமம் வெதர் திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு த ஐன்னு செக் பண்ணுவோம். சப்போஸ் இது நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்வாப் பண்ணுவோம். ஃபைன். ஸ்வாப் பண்ணோன்னா என்ன ஆகுனா, ஸ்வாப் எதாவது பண்ணுவோன்னா, ஸ்வாப் வந்து அரே ஆஃப் ஐ அண்ட் தென் அரே ஆஃப் மின் வேல்யூ, அரே ஆஃப் மின். ஸோ இதை ஸ்வாப் பண்ணுவோம். ஸ்வாப் பண்ணால் என்ன ஆகும், ஸோ ஸ்வாப் பண்ணால் 1 and 2 ஸ்வாப் ஆகிடும். ஃபைன். ஸோ 1 and 2 ஸ்வாப் ஆகி 1 2 5 4 3ன்னு வந்துடும். ஃபஸ்ட் ஐட்ரேஷன் முடிஞ்சுது. செகண்ட் ஐட்ரேஷனில் வந்து ஐ வந்து இங்கே வந்துடும். ஃபைன். ஐ வந்து இண்டெக்ஸ் 1க்கு வந்துடும். ஸோ மறுபடியும் இதே மாதிரி செக் பண்ணுவோம். ஸோ ஐ வந்து இங்கே வந்துடும். அந்த மினிமம் வேல்யூ வந்து இனிஷியலாக ஐக்கு ஈக்குவலாக இருக்கும். மினிமம் இஸ் ஈக்குவல் டு ஐ. ஸோ ஐ வந்து இப்போ 1ஆக இருக்குது. ஸோ மினிமமும் வந்து 1ஆக இருக்கும். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு மறுபடியும் செக் பண்ணுவோம். i+1 அரேயில் வந்து ஏதாச்சும் இதோட ஸ்மாலாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஸ்மாலாக இல்லை, இதுவுமே ஸ்மாலாக இல்லை, அண்ட் தென் 3மே ஸ்மாலாக இல்லை. ஸோ ஸ்மாலாக இல்லைன்னா மீனிங் என்னென்னா, நம்ம கரெக்டான பொசிஷனில் தான் இந்த 2 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் வந்து ஐ வந்து இங்கே வரும், 5க்கு வரும். ஃபைன். ஸோ ஐ வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ மறுபடியும் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ மினிமம் வந்து இனிஷியலாக ஐக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது மினிமம் வந்து இனிஷியலாக இப்போ நம்ம கரண்டில் இருக்கிற இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கும். ஸோ இனிஷியலாக வந்து மினிமம் வந்து 2ல் இருக்கும். பிகாஸ் இது வந்து செகண்ட் இண்டெக்ஸ். ஃபைன். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம செக் பண்ணுவோம் வெதர் i+1 அரேயில் வந்து ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் ஸ்மாலாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ 4 வந்து ஸ்மாலாக இருக்குது. ஃபைன். அதே மாதிரி நம்ம ஸ்மாலாக இருக்கா நம்ம செக் பண்ணிகிட்டே போவோம். ஸ்மாலாக இருக்குதுன்னு நம்ம அப்டேட் பண்ணுவோம். லைக் டில் லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் நம்ம செக் பண்ணுவோம். 4 வந்து ஸ்மாலாக இருக்குது. ஸோ வந்து மினிமம் வந்து இந்த இண்டெக்ஸுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ இதோட இண்டெக்ஸ் என்னது 3 0 1 2 3 தேர்ட் இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ மறுபடியும் நம்ம இதை செக் பண்ணும்போது இதுவுமே வந்து ஸ்மாலாக இருக்குது. இது வந்து இந்த 4ஓட ஸ்மாலாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து அப்டேட் ஆகி 3 வந்து இப்போது 4 ஆகிடும். ஸோ இதுதான் மினிமம் வேல்யூ நம்மளுக்கு. ஃபைன். ஸோ மினிமம் வந்து 4 ஆகிடும். ஸோ 4 இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் செக் பண்ணுவோம் வெதர் த மினிமம் இஸ் நாட் ஈக்குவல் டு ஐயான்னு நம்ம செக் பண்ணுவோம். ஆப்வியஸ்லி வந்து மினிமம் வந்து இனிஷியல் மினிமம் வந்து என்னவா இருந்துச்சு, இந்த இனிஷியல் மினிமம் வந்து 2ஆக இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ இருக்கிற மினிமம் வந்து 4. ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் நாட் ஈக்குவல். ஸோ நம்ம ஸ்வாப் பண்ணுவோம். ஸோ ஸ்வாப் வந்து இந்த 2 எலிமெண்ட்டும் நம்ம பண்ணுவோம். ஃபைன். ஸோ ஸ்வாப் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா 1 2 3 and then 4 and then 5. ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் வந்து நம்ம செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் அப்போ வந்து ஐ வந்து இங்கே வந்துடும். ஸோ ஐ இங்கே வந்துருச்சு. ஸோ நம்ம செக் பண்ணுவோம். மினிமமும் வந்து ஐக்கு ஈக்குவலாக இருக்கும். மினிமம் இஸ் ஈக்குவல் டு ஐ. So
இந்த ஐட்ரேஷன் நம்ம செக் பண்ணுவோம். i+1 அரேல பார்ப்போம். i+1 அரேல வந்து 5 மட்டும் தான் இருக்குது. ஸோ 5 வந்து இட் இஸ் கிரேட்டர் தேன் திஸ் கரண்ட் வேல்யூ. ஸோ அதனால் வந்து ஆல்ரெடி சார்ட்டட் ஆர்டர் தான் இருக்குது, நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். ஸோ ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு வந்து சார்ட்டட் ஆர்டர் கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான சார்ட்டட் ஆர்டர், இது கிடச்சிருச்சு. ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ பேசிக்கலி நம்ம 2 ஃபார் லூப் போடுவோம். ஒரு ஃபார் லூப் வந்து இந்த ஐயை மெயின்டைன் பண்ண, செகண்ட் ஃபார் லூப் வந்து இந்த i+1 அரேல வந்து எது மினிமம்னு கண்டுபிடிச்சி நம்ம வந்து இந்த மினிமம் வேல்யூ அப்டேட் பண்ணி நம்ம செக் பண்ணுவோம் வெதர் திஸ் மினிமம் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஐன்னு நம்ம செக் பண்ணுவோம். சப்போஸ் நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஸ்வாப் பண்ணுவோம், இல்லைன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ கோடு பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக நான் வந்து ஒரு வெக்டார் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெக்டாரில் வந்து இந்த நம்பர்ஸுக்கு ரேண்டம் நம்பர்ஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ எண்டில் வந்து வெக்டாரோட சைஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஆக்சுவல் கோட் பார்க்கலாம். ஃபார் இன்ட் I is equal to 0 and then I is less than n i++. ஃபைன். ஸோ ஒரு ஃபார் லூப் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட்டு வெளியே வந்து ஒரு மினிமம் இண்டெக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம், இண்டெக்ஸ். அண்ட் தென் இப்போ வந்து மினிமம் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு i இனிஷியலாக. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ஃபார் லூப் போடுறோம் டு செக் த மினிமம் வேல்யூ ஃபார் இன்ட் j is equal to i+1. i+1 அரேல j is less than n j++. ஸோ இங்கே நாம் வந்து செக் பண்ணுவோம், இஃப் array of min index is greater than array of j. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா, அதாவது array of j வந்து இட்ஸ் lesser than this initial minimum index. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம அப்டேட் பண்ணலாம். min index is equal to minimum index is equal to j. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த அவுட்டர் ஃபார் லூப்பில் என்ன பண்ணுவோம்னா, இங்கே நம்ம செக் பண்ணுவோம் if minimum index is not equal to the initial I. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்வாப் பண்ணுவோம். ஸோ ஃபைன், ஸ்வாப் array of minimum index and then array of I. ஃபைன். ஸோ இது ரெண்டு ஸ்வாப் பண்ணிவிடுவோம். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ ஐ வந்து j is equal to i+1 இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து அவுட் ஆஃப் பவுண்ட் எரர் வரும். பிகாஸ் இப்போ சப்போஸ் த சைஸ் ஆஃப் தி அரே வந்து 5னா, சப்போஸ் n is equal to 5னா, சப்போஸ் ஐ வந்து இப்போது ஃபோர்த் இண்டெக்ஸில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஃபைன். ஸோ நம்மளுக்கு தெரியும் அரே இஸ் 0 பேஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ பேசிக்கலி அரேலலாம் பார்த்தீங்கன்னா லைக் சப்போஸ் சைஸ் ஆஃப் த அரே இஸ் 5. ஸோ நம்மளுக்கு வந்து பாசிபிள் அரே இண்டெக்ஸஸ் என்னது, 0 1 2 3 4 5 0 1 2 3 4 5. ஸோ பாசிபிள் இண்டெக்ஸ் வந்து 0 1 2 3 4 தான் வரும், ஆனால் 5 வராது. பிகாஸ் அரேஸ் ஆர் 0 இண்டெக்ஸ். ஸோ 5 வராது. ஸோ சப்போஸ் ஐ வந்து இப்போது 4ல் இருக்குதுன்னா, ஸோ ஐ வந்து 4ல் இருக்குதுன்னா j is equal to i+1 நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் j is equal to i+1னா j is equal to 5 ஆகிடும். ஸோ 5 வந்துச்சுன்னா அவுட் ஆஃப் பவுண்ட் எரர் வந்துடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கே வந்து n-1 இங்கே கொடுப்போம். j is less than n-1. ஸோ இப்போது நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ நம்ம ஆன்சர் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் இன்ட் i is equal to 0 i is less than n i++, cout array of I. Fine. Cout array of I, and then cout sorted. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கம்பைல் ஆகிட்டுருக்கு. ஸோ எரர் வரல நம்மளுக்கு எதுவும். ஸோ பார்க்கலாம் அவுட்புட். ஸோ பாருங்கள், அவுட்புட்டில் வந்து சார்ட்டட் அரே வந்துடுச்சு. இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஜஸ்ட் வி ஆர் மெயின்டைனிங் த மினிமம் வேல்யூ அண்ட் அப்டேட் பண்ணுறோம். ரொம்ப ஈஸி. ஸோ இது எப்படி பண்ணுறோன்னு புரிஞ்சுன்னு நம்புகிறேன். ஜஸ்ட் இந்த கோடெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணாதீங்க. நான் லைக் லைன் பை லைனாக உங்களுக்கு ஸ்டெப் சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி ஆல்கோரிதம் ஒர்க் ஆகுது, ஸோ ஆல்கோரிதம் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் நான் கோட் எழுதியிருக்கேன். எந்த ஒரு சேஞ்சும் பண்ணல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு, இந்த அப்ரோச் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நம்புகிறேன். ஸோ புரிஞ்சுருந்தான் நீங்கள் வேறு மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது எப்படின்னா, ஸோ நம்ம இப்போ வந்து மினிமம் இண்டெக்ஸை வச்சு நம்ம ட்ரை பண்ணோம். ஃபைன்.
ஸோ நம்ம மினிமம் இண்டெக்ஸ் வச்சு நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி 21543 இருக்குதுன்னா 21543. ஸோ நீங்கள் வந்து லைக் ரிவர்ஸில் வாங்க. நீங்கள் வந்து மேக்ஸிமம் இண்டெக்ஸை நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஐட்ரேஷன். ஸோ இந்த அரேல வந்து எது மேக்ஸிமம்னு பாருங்கள். ஸோ அந்த மேக்ஸிமம் வந்து இங்கே ஸ்வாப் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் இண்டெக்ஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம பேசிக்கலி மினிமம் இண்டெக்ஸ் வச்சு நம்ம இங்கே காமிச்சேன் நான். ஸோ மேக்ஸிமம் இண்டெக்ஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு கரெக்டாக கோட் வருதா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்துச்சுன்னா சூப்பர், ஃபைன். ஸோ நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். நம்ம சேனலில் கோடிங் வீடியோஸ் இருக்குது, அண்ட் தென் மிஷின் லேர்னிங் வீடியோஸ் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video. Until then, bye.